வன்னியரசு பேசுனதை தனியாக பார்க்காதீங்க. எப்பயுமே இவங்க தொடர்ந்து பேசுகிறது தான். நீங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப இவங்களாம் என்ன பேசுனாங்க? 10 வருஷம் ஜெயலலிதா அம்மா சிஎம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இந்த பேச்செல்லாம் எங்கே போச்சு? திமுக ஆட்சியில் இருந்தால் இந்து விரோத சக்திகளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது, ஒரு நம்பிக்கை கிடைக்குது. நம்ம இதை சீண்டி பார்க்கலாம், காயப்படுத்தலாம், ஏளனப்படுத்தலாம், ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அவரை திமுகவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஏன் தெரியுமா? அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணாருங்கிறதுனால. இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணால் திமுக இடம் இல்லை, இம்மிடியேட்டாக டிஸ்மிஸ். இந்து சமுதாயத்தை விமர்சனம் பண்ணால் அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நான் அதை தப்பு சொல்லலை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த கட்சியிலுமே இருக்க தகுதியற்ற நபர், எந்த கட்சியிலையும் சேர்த்துக்கூடாத நபர். அவரை நீக்கியது சரிதான். இஸ்லாமிய சமுதாயத்தை விமர்சனம் பண்ணி பேசுறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எந்த உரிமையோ தகுதியோ கிடையாது. ஆனால் இந்து சமுதாயத்தை விமர்சனம் பண்ணுறாங்களே, அதற்கு திமுக என்ன பதில்? அப்படி யாராவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா நீங்கள்? யாராவது ஒருத்தர் சைவம்னா என்ன, வைணவம்னா என்னன்னு பொன்முடி ஒரு புது விளக்கம் கொடுத்தார்ல, பொன்முடி பேராசிரியர். எவ்வளவு நரகல், எவ்வளவு ஆபாசம், கொச்சையான ஒரு விளக்கம் அதுக்கு. அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்களா நீங்கள்? அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நீதி, பொன்முடிக்கு ஒரு நீதியா? இந்து மதத்தை பற்றி பேசினா, இந்து சமுதாயத்தை பற்றி கேவலமாக பேசினா ஒரு ஆக்ஷன் கிடையாது. முஸ்லீம்களை பற்றி பேசினா கட்சியிலேருந்து டிஸ்மிஸ். அப்போ ஏன் டிஃப்ரெண்ட் யார்ட் ஸ்டிக்ஸ்? ஏன் டூ டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ்? இதை கேட்டாங்க வகுப்பாதின்றீங்க. நீங்களே சொல்கிறீங்க, மீடியாவே சொல்லுது பிஜேபி வகுப்பாத கட்சி. நீங்களே நான் எல்லா இடத்துலையும் போய் வகுப்பாதி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. மீடியா இதை கேட்கணும். அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இங்கே ஏன் சார் ஸ்டாண்ட், அந்த ஸ்டாண்ட் எடுக்கல, ஏன் பொன்முடியை கட்சியை விட்டு நீக்கலன்னு கேளுங்க. கேட்பீங்க, நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.